Good morning, 4th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. Now let's start the class. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 12. எக்ஸசைஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம லெசன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஃபோர்ஸ் ஒர்க் இதெல்லாம் பார்த்தோம்ல, புல்லிங் புஷ்ஷிங்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த சாப்டரோட எக்ஸசைஸ் 12 தான் இது. அதை பேஸ் பண்ணி உள்ள கொஷின் ஆன்சர்ஸ், fill in the blanks, choose the correct answers, match the following, இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாரல் ஸ்டோரி வச்சு தான் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு மாரல் ஸ்டோரியை வச்சு ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த செஷனை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, அ burnt child dreads the fire. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு சைல்டு வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு சைல்டு வந்து சின்ன வயசில் ஏதாவது வச்சு ப்ளே பண்ணும்போது ஏதாவது ஃபயர், அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு ப்ளே பண்ணும்போது ஃபயர் ஆயிடுச்சு, கையில் வந்து அந்த ஃபயர் பட்டுருச்சு அப்படின்னா அந்த சைல்டு வந்து ரொம்ப பயந்துருவாங்கல்ல. இப்போ நீங்களே சின்ன வயசில் ஏதாவது பார்த்துட்டீங்க, இது மாதிரி ஃபயர் எதுவும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும்போது 2-3 இயர்ஸில் இல்லை 5 இயர்ஸ்க்குள்ளனா ரொம்ப அவங்க பயந்துருவாங்க. அதை பார்த்து பயந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க, இல்லை வந்து அந்த திங்கை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அதை இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபயர் இருக்க ஏரியாவில் இல்லை வந்து ஃபயர் ஆகிற இடத்துல அதை வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க, ரொம்ப பயந்துருவாங்க. திருப்பி அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப அவங்க பயப்படுவாங்க. ஸோ இதுதான் இதோட டைரக்ட் மீனிங். இப்போ வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதுலேருந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வரணும். அதுலேருந்து மீண்டு வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம வாழணும். அதான் வந்து நம்ம லைஃப். ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே வரும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் வரலாம். பட் வந்து நம்ம அதையே மீண்டு வந்து நம்ம லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை வந்து வாழணும். அதான் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். நம்ம லைஃப்பை வந்து எப்போவுமே ஹாப்பியாக பழசெல்லாம் மறந்துட்டு அதுலேருந்து லெசன் லேர்ன் பண்ணிக்கணும். பட் அந்த இன்ஸ்டண்ட்டை நம்ம வந்து மெமரியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து லீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுதான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து ஒரு பேபி டக் பற்றின ஒரு கதை தான். இந்த பேபி டக் ஒரு ஃபேமிலியோடு இருக்காங்க. ஒரு டக் ஃபேமிலி, ஒரு ஃபாதர் டக், ஒரு மதர் டக், ஒரு பேபி டக், அப்புறம் அந்த பேபிக்கு ஒரு சிஸ்டர் டக். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேபி பாய், இது டக் வந்து பேபி பாய் டக். என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபேமிலி வந்து ஒரு பாண்ட் ஏரியா பக்கத்தில், ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இவங்க இருக்காங்க. அப்போ இந்த பேபி டக் வந்து இது பேபி தானே. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அது கால் தடுக்கி ஒரு பாண்டுக்குள்ளே விழுந்துருது. அது பேபியாக இருக்கும்போது அதுக்கு ஸ்விம் பண்ண தெரியல. ஸோ அது என்ன ஆகுது, அது ட்ரவுன் ஆகிருக்கு, கொஞ்சம் உள்ளே மூழ்கி இருக்குது. அப்போ அவங்க ஃபாதர் டக்கும் மதர் டக்கும் வந்து அதை எப்படியோ கஷ்டப்பட்டு அதை மீட்டு கொண்டு வந்து ஷோருக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க. அப்பையிலேருந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த பேபி டக் மனசில் வந்து அந்த வாட்டரை பார்த்தாவே ஒரு பயம், அந்த பாண்டை பார்த்தா ஒரு பயம். ஏன்னா வந்து அதில் விழுந்துட்டோம், மறுபடியும் அது பக்கத்தில் போனோம்னா மறுபடியும் நம்ம உள்ளே ட்ரவுன் ஆயிடுவோம், உள்ளே சிங்க் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பயம். அதனால அந்த பக்கமே அது போகாது. பட் டக்கோட நேச்சர் என்னது, அது வந்து ஸ்விம் பண்ணும் இல்லையா, அது ஒரு வாட்டர் அனிமல் தான், அக்வா அனிமல் தான் அது. ஸோ வந்து இந்த டக்குக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு வந்து ரொம்ப பயம், வாட்டர்னாவே பயப்படுது. இதனால் வந்து ஸ்விம்மிங் பண்ண முடியல. அதனால வந்து ஸ்விம்மிங்கே லேர்ன் பண்ண முடியல. பட் டக்கோட நேச்சர் வந்து அது லேண்ட்லேயும் இருக்கும், வாக் பண்ணும், அஸ் வெல் அஸ் வாட்டரில் ஸ்விம்மிங் பண்ணும். அது ஒரு அக்வாட்டிக் அனிமல் தான், அக்வாட்டிக் பேர்டு அது. ஸோ வாட்டர்லேயே அது இருக்கும், அதோட நேச்சர் அப்படி தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேபி டக் வந்து வாட்டருக்குள்ளே போகவே மாட்டேங்குது, ரொம்ப பயப்படுது. இதை நினச்சி வந்து அந்த ஃபாதர் டக்கும் மதர் டக்கும் ரொம்ப வந்து வரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம இந்த பேபி டக் வந்து இது ஸ்விம்மிங் பண்ண மாட்டேங்குது, அந்த பாண்டை பார்த்தாவே பயப்படுது, வாட்டரை பார்த்தா பயப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வரி பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியல. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த பேபி டக்குக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதான் வந்து பேபி டாட்டாயிஸ் அண்ட் பேபி ரேபிட். இது 2 வந்து இந்த டக்குக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மதர் டக் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இந்த பேபி ரேபிட் அண்ட் பேபி டாட்டாய்ஸை கூப்பிட்டு, நீங்கள் எப்படியாவது இந்த டக்குக்கு வந்து புரிய வைங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதுக்கு வந்து எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். நீ வந்து ஒரு டக், அதனால் நீ ஸ்விம்மிங் கற்றுக்கணும், கண்டிப்பாக நீ வாட்டரில் இறங்கணும், உனக்கு எதுவுமே ஆகாது, நீ ட்ரவுன் ஆக மாட்ட. நீ வந்து அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தனால நீ வந்து அங்கே ட்ரவுன் ஆகிட்ட, பட் வந்து இப்போ ட்ரவுன் ஆக சான்சஸ் இல்லை, நீ ட்ரை பண்ணினா கண்டிப்பாக உன்னால் ஸ்விம்மிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், அதுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பேபி ரேபிட்டும் பேபி டாட்டாய்ஸும் ஓகே நான் வந்து இதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க 2 பேரும் போய் அந்த பேபி டக்குக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா,
இந்த பேபி டக் வந்து அவங்க பேச்சு கேட்காம ரொம்ப பயப்படுது, நான் ஸ்விம்மிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவங்களும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இந்த பேபி ரேபிட்டும் பேபி டாட்டாய்ஸும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. என்னது நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க 3 பேரும் ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த பேபி டக், பேபி ரேபிட் அண்ட் பேபி டாட்டாய்ஸ் வந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேபி ரேபிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விளையாடும் போது கால் தடுக்கி அந்த பாண்டுக்குள்ளே விழுந்துருது. விழுந்தோடனே அதுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியல. ஸோ அது ட்ரவுன் ஆக போகுது. அப்போ வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குது, கத்துது என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அப்போ அங்கே டாட்டாய்ஸ் இருந்துச்சு. டாட்டாய்ஸ் வந்து அது வாட்டர்லேயும் இருக்கும் as well as லேண்ட்லேயும் இருக்கும். ஸோ டாட்டாய்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உடனே அந்த வாட்டர் பாண்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணி அது உள்ளே ஸ்விம் பண்ணி அதை காப்பாற்ற பார்க்குது. பட் அந்த டாட்டாய்ஸும் பேபி டாட்டாய்ஸ், அதனால் அந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு அதை புல் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வர முடியல. ரொம்ப அதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணுது. அதை பார்த்துட்டு இந்த பேபி டக்குக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அது வந்து கத்தி பார்க்குது, அவங்க மதரையும் ஃபாதரையும் கூப்பிட்டு பார்க்குது. பட் அங்கே யாருமே பக்கத்தில் இல்லை, யாருக்குமே காதில் கேட்கல. இதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், பேபி ரேபிட்டும் பேபி டாட்டாய்ஸும் வந்து இப்போ அது பாண்டில் ட்ரவுன் ஆக போகிறாங்களே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிக்குது. பட் அது வந்து அதோட அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி அப்படியே தைரியத்தை வர வச்சு, கரேஜ் வர வச்சுட்டு அது வந்து அதில் ஜம்ப் பண்ணிடுது. பாண்டில் ஜம்ப் பண்ணி அந்த ஃப்ரெண்டை சேவ் பண்ணுன்றக்காகவே வந்து அந்த ஒரு தாட்லேயே வந்து அதுக்கு வந்து கரேஜ் வந்துடுது. வந்த உடனே அது அப்படியே கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி போய் அந்த டாட்டாய்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. டாட்டாய்ஸும் இதுவும் சேர்ந்து அந்த பேபி ரேபிட்டை வந்து கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றி மேலே லேண்டு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பேபி டக் வந்து ரியலைஸ் பண்ணுது, ஓகே நம்ம இவ்வளோ நாள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டால் இவ்வளோ நாள் நம்ம ஸ்விம் பண்ணாமலே இருந்தோம். பட் நம்ம நேச்சர்லேயே நம்ம வந்து ஸ்விம் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு வாட்டர் பேர்ட் தான். பட் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். பயத்தால் வந்து ஃபியரால் நம்மளால் இது வந்து இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுதான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்க இந்த பேபி ரேபிட்டு பேபி டாட்டாய்ஸ் கிட்ட தேங்க் பண்ணுதான். உங்களுக்கு வந்து தேங்க்யூ, நீங்கள் தான் வந்து எனக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் வந்து ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த ஃபியர்லேருந்து வெளியில் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணுதான். இந்த நியூஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு, அதாவது அந்த மதர் டக்கு வந்து இந்த நியூஸ் வந்து இந்த பேபி ரேபிட்டும் இந்த பேபி டாட்டாய்ஸும் போய் சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்கள் பேபி டக் வந்து ஸ்விம் பண்ணுது, இந்த பேபி ரேபிட் வந்து பாண்டில் விழுந்தப்போ அதை வந்து காப்பாற்றுறதுக்காக, சேவ் பண்ணுறதுக்காக அது ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ணி எங்களை வந்து காப்பாற்றுச்சு அப்படின்னா அந்த மதர் டக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படியோ ஃபைனலி ஒரு வழியாக வந்து அவங்க பேபி டக் வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் லேர்ன் பண்ணலாம். அது என்னது, நம்ம சின்ன வயசில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு லெசன் லேர்ன் பண்ணுவோம். அதை வந்து அந்த மிஸ்டேக்கை திரும்பி பண்ணக்கூடாது, அதுலேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லெசன் கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவோம். அந்த லெசன் நம்ம லேர்ன் பண்ணாதான் மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ண மாட்டோம். அப்போ அந்த இன்சிடென்ட் மறுபடியும் நடக்காது. பட் என்ன அப்படின்னா, நம்ம அதுலேருந்து மீண்டு வரணும், ஓவர் கம் பண்ணி வரணும். நம்ம ஃபியர்லேயே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டெப்பு. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு மாரல். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் லைஃப்லையும் ஏதாவது அது மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லெசன் லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பட் வந்து அந்த இன்சிடென்ட்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துருங்க, அதை மறந்து அதுலேருந்து மீண்டு வந்துருங்க. லெசனை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த லெசனை மட்டும் மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா ஷைன் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த மாரல். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாமா? எஸ், எக்ஸசைஸ் 12ல் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லெஃப்ட் சைடில் கொஷனில் ஸ்விங் மிஷின் அப்படின்றாங்க. அதாவது தமிழில் தையல் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது என்னது நம்ம லெசன் பார்க்கும்போது பார்த்தோம்ல, அது என்னது, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஏன்னா ஸ்விங் மிஷின் வந்து எப்படி ஓடும், நம்ம வந்து காலை வச்சு பெடல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து அந்த துணியை வந்து நவுத்திக்கிட்டே வரணும்ல. ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுல்ல, ஸோ அதனால் அது மெக்கானிக்கல் எனர்ஜி. ரைட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹெச் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மெக்கானிக்கல் எனர்ஜி, அதான் ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, கிரோசின் ஸ்டவ். கிரோசின் ஸ்டவ் வந்து என்னது அப்படின்னா, நம்ம வந்து அதில் ஃபியூவல் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன வருது, ஹீட் எனர்ஜி வருதுல்ல, அந்த ஹீட்லாம் நம்ம ஃபுட்டை குக் பண்ணுறோம். அப்போ ரைட் சைடில் டி ஆப்ஷன் பாருங்கள், அதான் ஹீட் எனர்ஜி, அதுதான் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், ரெஃப்ரிஜரேட்டர் வந்து எதில் ரன் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜினால ரன் ஆகுது. நம்ம ஸ்விட்ச்சு போட்டால் தான் நம்ம அந்த ரெஃப்ரிஜரேட்டரோட ப்ளக்கை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு ஸ்விட்ச்சு போட்டால் தான் அந்த கரண்ட் பாஸ் ஆகும், அதில் தான் ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ரைட் சைடில் ஆப்ஷன் ஜி பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ஒன் செயிலிங் போட். அந்த செயிலிங் போட்டில் மேலே வந்து ஒரு பெரிய துணி வந்து கட்டி வச்சுருக்காங்கல்ல, அது வந்து எப்படி மூவ் ஆகுது? அந்த விண்ட் அடிக்கும் போது அந்த துணியில் அப்படியே இந்த ஃபோர்ஸில் வந்து கீழே இருக்க அந்த வீல் வந்து அப்படியே மூவ் ஆகி அந்த போட்டு மூவ் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து ரைட் சைடில் சி ஆப்ஷன் எனர்ஜி அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், மேட்ச் ஸ்டிக். நம்ம மேட்ச் ஸ்டிக் வந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஒரு எனர்ஜி வரும்? அதுலேருந்து நம்மளுக்கு வந்து லைட்டு கிடைக்கும். ஸோ வந்து அதில் இப்போ வந்து மேட்ச் ஸ்டிக் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், அதை வந்து இது பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறோம். அதில் உள்ள வந்து மெடிசன் இருக்கும். அந்த மேட்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளுக்கு மெடிசன் இருக்கும். இந்த மேட்ச் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து கொஞ்சம் மருந்து, அது வந்து மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டு இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணும்போது தான் அதுலேருந்து ஃபயர் வருது. அப்போ அதில் என்ன எனர்ஜி இருக்குது? கெமிக்கல் எனர்ஜி இருக்குல்ல. ஸோ அதுதான் ஆன்சர். ரைட் சைடில் ஆப்ஷன் எஃப் பாருங்கள், கெமிக்கல் எனர்ஜி, அதுதான் ஆன்சர். சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், சீயிங் திங்ஸ். நம்ம சுற்றி இருக்க திங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? லைட் இருந்தால் தானே நம்ம பார்க்க முடியும். டே டைமில் சன்லைட் நம்ம கண்ணில் படும்போது தான், சன்லைட் நம்ம வந்து பூமியில் படும்போது தான் நம்ம நம்மளால் வந்து நம்மளை சுற்றி இருக்க என்னென்ன திங்ஸ் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் பி பாருங்கள், லைட் எனர்ஜி, அதான் ஆன்சர். செவன்த் ஒன் பாருங்கள், கேட்டபல்ட். நம்ம லெசன் பார்க்கும்போதே பார்த்தோம்ல, கேட்டபல்ட்னா என்ன? நம்ம வந்து அந்த எலாஸ்டிக் ரப்பர் பேண்டை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு இழுத்து விட்டோம்னா ஸ்டோன் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப தூரத்தில் போய் விழுவுதில்ல. ஸோ அதுதான் ஆன்சர். அப்போ ரைட் சைடில் ஆப்ஷன் இ பாருங்கள், எலாஸ்டிக் எனர்ஜி அப்படின்னு போட்டிருக்குங்களா, அதுதான் செவன்த் ஆன்சர். எயித் ஒன் பாருங்கள், த சன். சன் வந்து என்னது? அது வந்து சோலார் எனர்ஜி. சன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி பேர் சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் ஏ பாருங்கள், அதான் வந்து ஆன்சர். ஸோ எயித்துக்கு ஆன்சர் சோலார் எனர்ஜி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் ஈச் பிளாங்க். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், புல்லிங் ஆர் புஷ்ஷிங் செட்ஸ் த பாடி இன் டேஷ். நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை புல் இல்லை புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது? நம்ம பாடி வந்து மோஷன், அதாவது மூவ் பண்ணுதில்ல. ஸோ வந்து அப்போ தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஒன், டு புல் த ட்ரெயின் த இன்ஜின் யூசஸ் டேஷ். ஒரு ட்ரெயினை வந்து புல் பண்ணும்போது அந்த இன்ஜின் வந்து என்ன யூஸ் பண்ணுது? ஃபோர்ஸ். நம்ம எந்த ஒரு டேபிள் இல்லை ஆப்ஜெக்ட் எதையாவது நம்ம புல் பண்ணணும் இல்லை புஷ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் தேவை. தேர்ட் ஒன் பாருங்கள், வித்தவுட் டேஷ் ஒர்க் கேன் பி டன். அப்போ வந்து என்ன வந்து இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா, எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எனர்ஜி நம்மளுக்கு ரொம்ப தேவை. எனர்ஜி இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், த டேஷ் இன் த வீவர்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் கிவ் ஹிம் எனர்ஜி டு டூ த ஒர்க். அப்போ நம்ம வந்து தறி நெய்கிறாங்களே, அந்த சாரியெல்லாம் வந்து வீவ் பண்ணுறாங்களே வீவர்ஸ், அவங்க வந்து அவங்க ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸில் அந்த மசில்ஸில் இருக்க எனர்ஜியால் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்க எனர்ஜி தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியுது. ஸோ ஆன்சர் இஸ் மசில்ஸ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், த பிளட் சப்ளைஸ் த மசில்ஸ் வித் டேஷ். மசில்ஸ்க்கு பிளட் வந்து என்ன கொண்டு போய் கொடுக்குது? ஃபுட் நியூட்ரியன்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க அந்த நியூட்ரிஷன், அந்த நியூட்ரியன் சத்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பிளட் கேரி பண்ணி மசில்ஸ்க்கு கொடுக்குது. சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், த ஃபுட் கண்டெய்ன்ஸ் டேஷ் எனர்ஜி. ஃபுட்டில் என்ன இருக்குது? கெமிக்கல் எனர்ஜி இருக்குது. அது நம்ம சியூ பண்ணி ஸ்வாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே அது ஸ்டொமக்கில் போய் டைஜஸ்ட் ஆகும்போது கெமிக்கல் எனர்ஜியாக அது மாறுது. செவன்த் ஒன் பாருங்கள், a dash is fitted to the water wheel for producing hydroelectricity. அந்த வாட்டர் வீல், அந்த வீல் வந்து தண்ணியில் சுற்றுறது பார்த்தோம்ல, அது சுற்றும் போது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு அவங்க என்ன செட் பண்ணியிருக்காங்க? ஜெனரேட்டர். ஸோ ஜெனரேட்டர் வந்து செட் பண்ணியிருந்தா அது வந்து அந்த வீல் மூவ் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். எயித் ஒன் பாருங்கள், த மிக்ஸி ஒர்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டேஷ் எனர்ஜி. நம்ம வீட்டில் அம்மா சட்னியெல்லாம் அரைக்கிறாங்களே, ஜார் வச்சு அதை அரைக்கிறாங்களா மிக்சியில். ஸோ அது எப்படி ரன் ஆகுது? ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ரன் ஆகுதா? ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வச்சு தான் அது அது வந்து ரன் ஆகுது. நைன்த் ஒன் பாருங்கள், கிரோசின் பேர்ன்ஸ் இன் த ஸ்டவ் அண்ட் ரிலீசஸ் டேஷ் எனர்ஜி. நம்ம ஸ்டவ்வில் அந்த கிரோசின் ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது? மேலே ஃபயர் வருதா? ஸோ அது ஹீட் எனர்ஜி. அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ண முடியும். டென்த் ஒன் பாருங்கள், ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டேஷ் எனர்ஜி. இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி ஆன் பண்ணுறோம்? அதை ப்ளக்கை வந்து நம்ம போட்டுட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணோன்னா அந்த ஒயர் வழியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரிட்ஜு ஆன் ஆகுதில்ல. ஸோ இதுக்கு தேவை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
11th ஒன் பாருங்கள். பிகாஸ் த லைட் ஃபால்ஸ் ஆன் டேஷ் we are able to see those objects. ஸோ லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபாலோ ஆகும்போது நம்ம திங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ வந்து லைட் எது மேலே ஃபாலோ ஆகுது? ஆப்ஜெக்ட் மேலே. 12th ஒன் பாருங்கள். த ஸ்டீல் ஸ்ப்ரிங் ஹேஸ் டேஷ் எனர்ஜி. அப்போ அந்த ஸ்டீல் ஸ்ப்ரிங்கில் என்ன இருக்குது? ஸ்ப்ரிங்னாவே என்ன? நம்ம அந்த பெண்ணெல்லாம் சில பெண்ணில் இருக்கும். ஸோ அது வந்து என்ன, நம்ம புல் பண்ணோன்னா திருப்பி அது நார்மல் ஷேப்புக்கே வந்துடும். அப்போ அது என்னது? எலாஸ்டிக் எனர்ஜி. 13th ஒன் பாருங்கள். இன் அ டைனமோ டேஷ் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது வந்து சுற்றும் போது தானே அந்த எலக்ட்ரிக்கல் இது ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம வந்து சுற்றி விடும் போது அது மெக்கானிக்கல் எனர்ஜி, அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. 14th ஒன் பாருங்கள். த சன் இஸ் த டேஷ் ஆஃப் ஆல் எனர்ஜி. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் எங்கேருந்து வருது? சன்கிட்ட தான். ஸோ த சன் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி. 15th ஒன் பாருங்கள். இன்க்ரீஸ் ஆஃப் டேஷ் இன்க்ரீசஸ் த வாண்ட் ஆஃப் எனர்ஜி. எது இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும்? பாப்புலேஷன் நம்ம நிறைய பீப்புள் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் எனர்ஜி தேவையில்ல. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி நிறையா தேவைப்படும். ஸோ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, நம்ம பீப்புள் நிறைய பேர் இருந்தோம் அப்படின்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். 16th ஒன் பாருங்கள். த சன்ஸ் எனர்ஜி இஸ் யூஸ்ட் இன் டேஷ் குக்கர்ஸ். சன்னோட எனர்ஜினாவே என்னன்னு சொல்லுவோம்? சோலார் எனர்ஜி. ஸோ இந்த குக்கர் சோலார் குக்கர்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் நீங்கள் வந்து அந்த சூஸ்லேருந்து சூஸ் பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3rd ஒன், சே வெதர் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா, ரைட்டா இல்லையா அப்படின்றதான் நீங்கள் சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பயோகேஸ் கண்டெய்ன்ஸ் 2 gases கால்ட் மீத்தேன் அண்ட் டைஈத்தேன். ஸோ பயோகேஸில் 2 கேஸஸ் இருக்குது. அது வந்து மீத்தேன் அப்புறம் டைஈத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன் பாருங்கள். த சன்ஸ் எனர்ஜி இஸ் யூஸ்ட் இன் சோலார் குக்கர்ஸ். சோலார் குக்கரில் என்ன எனர்ஜி யூஸ் ஆகுதுன்றாங்க? சன்னோட எனர்ஜி. இது வந்து ட்ரூ. தேர்ட் ஒன், இஃப் பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் த ஷார்ட்டேஜ் ஆஃப் எனர்ஜி டிக்ரீசஸ். இது வந்து உங்களுக்கு ஒமிட்டட், இது உங்களுக்கு கிடையாது, ஒமிட்டட் கொஷின். ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபுட், ஃபியூவல்ஸ் and water are not the sources of energy. ஸோ ஃபுட்டு, ஃபியூல் அண்ட் வாட்டர் வந்து எனர்ஜியோட சோர்ஸ் கிடையாது அப்படின்றாங்க. ஃபுட்டுலேருந்து நம்மளுக்கு எனர்ஜி, ஃபுட்டு, ஃபியூல் அண்ட் வாட்டரில் வந்து அது சோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சோர்ஸ் தான். ஏன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது அதுலேருந்து கெமிக்கல் எனர்ஜி வருதா, ஃபியூவல்லேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் இல்லை ஹீட் எனர்ஜி வருது, அதே மாதிரி வாட்டர்லேருந்தையும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். பட் இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஃபியூல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் சப்ளையிங் எனர்ஜி. ஃபியூல்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். அ மேக்னெட் ஹேஸ் மேக்னெட்டிக் எனர்ஜி. மேக்னெட்டில் மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செவன்த் ஒன் உங்களுக்கு ஒமிட்டட் கொஷின், உங்களுக்கு இது கிடையாது. எயித்து ஒன் பாருங்கள். அ ரப்பர் பீஸ் ஹேஸ் எலாஸ்டிக் எனர்ஜி. ரப்பரில் எலாஸ்டிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th ரோமன். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் ஷுட் வி டூ டு மூவ் அ டேபிள் டு ரூம். ஒரு டேபிளை வந்து நம்ம ரூம்குள்ளே மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து வி மஸ்ட் புஷ் ஆர் புல் த டேபிள். ஒன்று நம்ம வெளியிலேருந்து அந்த டேபிளை உள்ளே தள்ளணும், இல்லை உள்ளேருந்து அந்த டேபிளை வெளியிலேருந்து உள்ளே இழுக்கணும். ஸோ வந்து புஷ் இல்லை புல், இது பண்ணால் தான் வந்து அந்த டேபிள் மூவ் ஆகும். செகண்ட் ஒன் பாருங்கள். வாட் ஷுட் பி யூஸ் டு புஷ் த ஸ்கூட்டர் இன்டு கராஜ். ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, அதை உள்ள கராஜில் உள்ளே வந்து நம்ம புஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு நம்மளுக்கு மஸ்குலர் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ மஸ்குலர் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி ஷுட் பி யூஸ்ட். இது ரெண்டும் நம்ம ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணால் நம்ம வந்து அதை புஷ் பண்ணுவோம். ஸோ வந்து மஸ்குலர் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி ரொம்ப தேவைப்படுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஹவு டு மசில்ஸ் கெட் எனர்ஜி. நம்ம மசில்ஸ்க்கு எனர்ஜி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். மசில்ஸ் கெட் எனர்ஜி ஃப்ரம் டைஜஸ்டட் ஃபுட். நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுதுல்ல, ஸோ அதில் இருக்க எனர்ஜி பிளட்டு மூலயமா அப்படியே பாஸ் ஆகி நம்ம மசில்ஸ்க்கு கிடைக்குது. ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஹவு டு ஆட்டோமொபைல்ஸ் கெட் எனர்ஜி டு ரன். ஆட்டோமொபைல்ஸ்க்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். ஆட்டோமொபைல்ஸ் கெட் எனர்ஜி ஃப்ரம் ஃபியூவல். நம்ம இந்த பெட்ரோல் டீசல்லாம் போடுறோம்ல, அதுதான் ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெட்ரோலில் டீசல் போட்டால் தான் ஆட்டோமொபைல்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்குது.
ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஹவு டஸ் அ ஃபேன் கெட் எனர்ஜி டு ரொட்டேட்? ஃபேன் எப்படி ரொட்டேட் ஆகுது, அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், அ ஃபேன் கெட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி. நம்ம சுவிட்சை போட்டால் தானே ஃபேன் சுற்றுது, அப்போ அந்த ஒயர் மூலியமாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி ஃபேனுக்கு போகுது, அப்போ தான் அது சுற்றுது, அப்போ அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் பாருங்க, எனர்ஜி கேன் வி கெட் ஃப்ரம் த ரொட்டேஷன் ஆஃப் வாட்டர் வீல்ஸ். அந்த வாட்டர் வீல் பார்த்தோம்ல, ரன்னிங் வாட்டரில் வீல் சுற்றும் போது என்ன ஆகுது, அதுலேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் பவர் கிடைக்குது, எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்னு சொல்கிறோம்ல, அந்த எலக்ட்ரிசிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்குது. செவன்த் ஒன் பாருங்கள், டிஃபைன் எனர்ஜி. எனர்ஜியை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், எனர்ஜி இஸ் த அபிலிட்டி டு டூ ஒர்க். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கெப்பாசிட்டி, அந்த அபிலிட்டி இருக்குல்ல, அதுதான் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எயித் ஒன் பாருங்கள், மென்ஷன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி. எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கெமிக்கல் எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜி, எலாஸ்டிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, சோலார் எனர்ஜி. ஸோ ஆல்மோஸ்ட் 12 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நைன்த் ஒன் பாருங்கள், எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் எனர்ஜி. மேக்னெட்டிக் எனர்ஜினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனர்ஜி யூஸ்ட் பை த மேக்னெட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் எனர்ஜி. தமிழில் இந்த காந்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதில் இருக்க அந்த எனர்ஜி தான் மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அயன் பார்த்தாவே அதை வந்து புல் பண்ணிடும், அது வந்து அட்ராக்ட் பண்ணி பக்கத்தில் இழுத்துரும். ஸோ அந்த எனர்ஜி தான் மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. டென்த் ஒன் பாருங்கள், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எலாஸ்டிக் எனர்ஜி. எலாஸ்டிக் எனர்ஜிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், கேட்டபல்ட், ரப்பர் பேண்ட் அண்ட் ஸ்ப்ரிங். இது எல்லாமே நம்ம பேக்வேர்ட்ஸ் இழுத்து விட்டோன்னா அது ஃப்ரண்ட்டில் நல்லா ஃபோர்ஸாக போய் விழுகுது இல்லையா? ஸோ இது எல்லாமே எலாஸ்டிக் எனர்ஜியோட எக்ஸாம்பிள்ஸ். 11th ஒன் பாருங்கள், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, மோட்டாரில் நம்ம ஃபியூல் போட்டோம் அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப எல்லாமே நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன். நம்ம என்னென்ன பார்த்தோம், fill in the blanks, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அப்புறம் ஆன்சர் த கொஷின்ஸ், இது எல்லாமே பார்த்தோம்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது பயோமாஸ் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. நம்ம போன கிளாஸில் பயோ கேஸ் பார்த்துருப்போம், பட் இது வந்து பயோமாஸ் எனர்ஜி. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் இந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கார்பேஜ், கிராப்ஸ், ஆல்கஹால் ஃபியூவல்ஸ், லேண்ட்ஃபில் கேஸ், அப்புறம் வுட்டு. நம்ம வந்து ட்ரீயில் கிடைக்கிற அந்த வுட்டு, அந்த லீவ்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணுறோம்ல, பேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஹீட் கிடைக்கிது. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தானே. அடுத்து பாருங்கள், கார்பேஜ், நம்ம வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸே வந்து பேர்ன் பண்ணுறோம், அப்போயும் நம்மளுக்கு ஃபயர் கிடைக்கிது, அந்த ஹீட் கிடைக்கிது. அதுக்கடுத்து க்ராப், இந்த க்ராப்பையும் வந்து நம்ம இந்த கார்ன், இந்த க்ராப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஹீட் கிடைக்கிது. அதே மாதிரி ஆல்கஹால் ஃபியூவல்ஸ், இந்த கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆல்கஹால் கிடைக்கிது. அப்புறம் லேண்ட்ஃபில் கேஸ், நம்ம வந்து இருக்கிற கார்பேஜ் எல்லாம் கொண்டு போய் லேண்ட்ஃபில்லில் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீத்தேன் கேஸ் வெளியில் வரும். ஸோ அதுதான் வந்து லேண்ட்ஃபில் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயோமாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளான்ட் இல்லை அனிமல்லேருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணோம், அதை ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை ஹீட் கிடைக்கும். அதுதான் வந்து பயோமாஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது, எதை வந்து நம்ம பேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, வுட், நம்ம பிளான்ட் அண்ட் ட்ரீயில் கிடைக்கிற வுட் இருக்குல்ல, அதை பேர்ன் பண்ணோன்னா ஃபயர் வுட்னு சொல்லுவோம்ல, அதை வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பேர்ன் பண்ணோன்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கிது, ஹீட் எனர்ஜி கிடைக்கிது. அதே மாதிரி எனர்ஜி கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, நிறைய கிராஸஸ், நம்ம வந்து புல்லுகள் நிறையா இருக்குல்ல, ஸோ அந்த கிராஸஸ், வில்லோன்னு ஒரு ட்ரீ இருக்குது, அப்புறம் பாப்புலர் அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ இந்த ட்ரீஸோட வுட் இதெல்லாம் பேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி கிடைக்கிது, ஃபயர் வருதில்ல, ஸோ ஹீட் எனர்ஜி கிடைக்கிது. ஸோ இதெல்லாமே வந்து பயோமாஸ் எனர்ஜி. இது வந்து ரொம்ப சீப் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சீப். இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து கம்மி. ஏன்னா இது வந்து நேச்சுரலாக விளையுதில்ல, எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லை வேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ அதனால் இது வந்து இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, நேச்சுரலாக கிடைக்கிறது நம்மளுக்கு. வேஸ்ட் வந்து நம்ம வந்து நார்மலாக டெய்லி ப்ரொடியூஸ் பண்ணுறது, மற்ற வுட்டு லீவ்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது. அப்புறம்
இது வந்து 3 டைப்ஸில் இருக்குது. என்னென்னா சாலிட், கேஸ் அண்ட் லிக்விட் 3 டைப்ஸில் இந்த பயோமாஸ் இருக்குது. இதில் சாலிடில் என்ன வரும் அப்படின்னா அந்த வில்லோ அண்ட் பாப்புலர் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதோட வுட்டை வந்து ஃபயர் வுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாகவே அந்த வுட்டை பர்ன் பண்ணோம், நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதான் சாலிட் பயோமாஸ். நெக்ஸ்ட்டு கேஸ் பயோமாஸ் என்ன அப்படின்னா மேய்ஸ், அப்புறம் வந்து கிராஸ், சூடன் கிராஸ் அப்படின்னு ஒரு கிராஸ் டைப் இருக்குது, அந்த கிராஸ், மில்லட், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கவுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நல்லா வந்து மாவு மாதிரி ஆக்கி ஒரு மாதிரி செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அது மாதிரி அதை ஃபார்ம் பண்ணி வாட்டர் கலந்து அது மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கேஸ் தான் பயோகேஸ். நம்ம ஆல்ரெடி எப்படி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமல் வச்சுருந்தோம்னா அதுலேருந்து கேஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த மேய்ஸ், கிராஸ் அண்ட் மில்லட் எல்லாம் போட்டு நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம்னா ஆக்சிஜன் இல்லாமல் அங்கேருந்து நம்மளுக்கு கேஸ் கிடைக்கிது. ஸோ அதான் பயோகேஸ். ஸோ கேஸ் பயோமாஸ்லேயே வந்து கேஸ் பயோமாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிக்விட். இதில் வந்து பிராசிக்கா நப்புன்னு சொல்லி ஒரு சீட் இருக்குது. அந்த சீட்லேருந்து பியூராக நம்மளுக்கு பயோடீசல் கிடைக்கிது. அதில் வந்து நம்ம நிறையா வண்டியிலலாம் வெஹிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். டேரெக்டாகவே அதுலேருந்து ஆயில் எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து பயோடீசல் நம்மளுக்கு கிடைக்கிது. இது வந்து ஆல்ரெடி ஜெர்மனின்னு ஒரு கண்ட்ரியில் 15 இயர்ஸாக இதை வந்து டீசலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது நியூ கிடையாது, ஆல்ரெடி 15 இயர்ஸாக ஒரு கண்ட்ரியில் இதை டீசலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விட்ச் கிராஸ் அப்படின்னு ஒரு புல் இருக்குது, அப்புறம் ஜயண்ட் மிஸ்காந்தஸ் அப்படின்னு சொல்லி, இது ரெண்டுமே வந்து கிராஸ் வெரைட்டிஸ், புல் தான், இது நல்லா ஹைட்டாக வளரும். இதை வந்து இதுலேருந்து ஒரு ஆயில் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறாங்க, அது பேர் பயோ எத்தனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து நம்ம டீசல் ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதே மாதிரி நார்மலாக நம்ம பார்க்குற நிறைய கிராஸ் வெரைட்டிஸில் வந்து பயோபியூட்டனால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூவல் இருக்கும். அந்த ஃபியூவலை வந்து நம்ம நிறையா வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பேம்பு, கார்ன், அப்புறம் வந்து சியூவேஜ் ஸ்லட்ஜ், நம்ம ட்ரைனேஜில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த சாலிட் மெட்டீரியல்ஸ்லாம் அப்படியே பிளாக் கலரில் தேங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம், பயோகேஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு பயோமாஸ் எனர்ஜி கிடைக்கிது. அப்புறம் இந்த பேம்பு அண்ட் கார்ன் வந்து நம்ம ஃபயர்வுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதை பர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்கிதில்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து பயோமாஸ். நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற பொருள்கள்லேருந்து நம்மளுக்கு எப்படி ஃபியூவல் கிடைக்கிது, நேச்சுரலாக இருக்க அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு எப்படி ஃபியூவல் கிடைக்குதுன்றதான் பயோமாஸ் எனர்ஜி அப்படின்றது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நம்புறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி கவனிச்சிருப்பீங்க நம்புறேன். இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ். பெஸ்ட்.